கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கூடியிருக்கிற உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மறுபடியுமாக நம்முடைய சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒவ்வொருவரும், குறிப்பாக நேற்று கிறிஸ்தவர் ஆனவரும், ஒரு வாரம் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்தவராக வாழ்பவரும், ஒரு மாத காலம் கிறிஸ்தவராக வாழ்பவரும், பல ஆண்டு காலங்களாக கிறிஸ்தவர்களாக வாழ்பவர்களும் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை பாவம் என்பது. அது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதை நாம் மேற்கொள்வதற்கு, ஜெயிப்பதற்கு, அந்த பாவத்தை வெற்றி கொள்வதற்கு நாம் அநேக முயற்சிகளையும் பயிற்சிகளையும் எடுத்துரும். பிரியமானவர்களே, அதே போல இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் 28 நாள் பாவத்தை ஜெயிப்பதற்கு அல்லது பாவத்தை மேற்கொள்வதற்கான ஒரு தியானம் அல்லது ஒரு பயிற்சி அல்லது ஒரு முயற்சி, வேத வசன துணை கொண்டு இந்த பாவத்தை ஜெயிப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சோதனைக்காரனால் சோதிக்கப்படுகிற பொழுது வேத வசனத்தை கொண்டு ஜெயித்தாரோ, அதே போல நாமும் கூட ஒவ்வொரு நாளும் ஒரு வேத வசனத்தை படித்து தியானித்து மனப்பாடம் செய்து அவைகளை அந்த நாளில் அநேக முறை மறுபடியும் சொல்லி பார்த்து பரலோகத்தின் தேவனிடம் உதவிகளை கேட்டு, ஜெபத்தின் மூலமாக உதவிகள் கேட்டு, இந்த 28 நாளும் மட்டுமல்ல, இந்த 28 நாள் பயிற்சியின் மூலமாக தினந்தோறும் பாவத்தை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். இந்த தினந்தோறும் பயிற்சியில உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் நம்முடைய சேனலில் யூடியூபின் வழியாக நாம் எந்த பாவத்தினால் மீண்டும் மீண்டும் தோற்கடிக்கப்படுகிறோமோ, விழுந்து போகிறோமோ, அந்த பாவத்தை குறித்து இன்னும் ஆழமாய் அதற்குரிய வேத வசனங்களை எல்லாம் சேர்த்து வைத்து படித்து, அவைகள் நம்முடைய கைகளினாலே அந்த வேத வசனங்களை எழுதி பார்த்து, அந்த வசனங்களை கொண்டு நாம் தேவனுடைய உதவியை கேட்போம். நீங்கள் என்னிடம் கூட சேர்ந்து ஜெபியுங்கள், அல்லது நாம் சேர்ந்து ஜெபிப்போம். பாவத்தை ஜெயிக்கிறவர்களாக, பாவத்திலிருந்து விடுபடக்கூடியவர்களாக, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தை நாம் பயன்படுத்தி கொள்வோம். இதற்கான சிறப்பான ஒரு பாட புத்தகம் உங்களுக்காக பதிவு செய்யப்படுகிறது. அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். ஒவ்வொரு நாளும் இதை குறித்து சொல்லப்படுகிற வேத பகுதிகளை வாசியுங்கள், மனப்பாடம் செய்யுங்கள். அந்த நாளில் திரும்ப திரும்ப அந்த வசனங்களை சொல்லி பாருங்கள். என்ற கூட சேர்ந்து ஜெபியுங்கள். பரலோகத்தின் தேவன் பாவத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்வாரா? நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வசத்தினாலே காக்கப்பட முடியும். பாவத்தை மேற்கொள்ள முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும், ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க முடியும். ஆகவே இந்த அரிய வாய்ப்பினை நீங்கள் யாவரும் பயன்படுத்தி கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. டு த பிலீவர்ஸ் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றோடு பகிர்ந்து கொள்ளுங்க. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். May God bless you.